இந்த புசு பொண்ணு வந்து இவளுக்கு இவளுக்கு என்னென்னவோ பேர் வச்சாங்க. நான் புசு புசு கூப்பிட்றேன். அப்படி கூப்பிட்டா தான் வந்து இவ என்கிட்ட வரா. எறும்பு கூட விளையாடிட்டு இருக்கான். ஆனால் அவள் கண்ணில் வேற தண்ணியாக வருது. அவள் முடியெல்லாம் வேற கொட்டிடுச்சு, ஏன்னு தெரியல. 3 தடுப்பூசியுமே போட்டேன். ஆனால் அந்த மாதிரி கொட்டும்போது முடி கொட்டுது, ஸ்கின் ப்ராப்ளம் வருது. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஏன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இவ புசு புசு அழகாக விளையாடுவானா. வரும்போது அழகாக இருந்தா. எங்கள் தம்பி தான் எடுத்துகிட்டு வந்தான். பட் இவளுக்கும் வந்து ரத்தமாக பேபி போன பிற்பாடு தான் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பேபிலாம் சரியானதும் தடுப்பூசி போட்டேன். ஆனால் ஸ்கின் ப்ராப்ளம் வருது. கண்ணில் ஏதோ தண்ணி மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்தே வந்து நிறைய வியாதியெல்லாம் தொத்திட்டு வருதோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா கடைசியாக தடுப்பூசி போட போனப்போ ஒரு பையனுக்கு வந்து ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்த நாய்க்குட்டிக்கு வந்து பார்வோ. அது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டிசீஸ் உள்ள டாக்லாம் வேறு எங்கேயாச்சும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஆனால் இவங்க அப்படியே தெரியாமல் நேராக அப்படியே உள்ளே போயிடுறாங்க. அது எப்படி இருந்தாலும் வந்து பார்வை வந்து ஒரு டாக்கிட்டேருந்து இன்னொரு டாக்கு பரவும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல க்ளீனாக இல்லைன்னா மற்ற நாய்ங்களுக்கும் வந்து பரவும் தான். நாய்க்குட்டிங்க ரொம்ப பொடி குட்டிங்களாக இருந்தால் தாங்கக்கூடிய சக்தி இருக்காது, அதே இறந்து போயிடும். நான் ஒரு தடுப்பூசி போட்டுன்னு வந்ததுமே எல்லா நாய்க்குட்டியுமே காலி, டொயின் டொயின் டொயின். ஆனால் ஒரு நாய்க்குட்டிக்கு மஞ்சள் காமாலை வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் காலி. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இவளும் காலி ஆகிட்டா என்ன பண்ணுறது, சரி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால தான் அப்படியே விட்டுட்டேன்.